அதானி குழுமம் மற்றும் சபி தலைவர் மாதவி புரி-புட்ச் ஆகியோருக்கு எதிராக ஹிண்டன்பர்க் வெளியிட்ட புதிய குற்றச்சாட்டுகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதானி குழும பங்குகளின் விலை முந்தைய அளவிற்கு இல்லாவிட்டாலும் சரிவை சந்தித்தது. இந்திய பங்குச் சந்தைகளில் ஹிண்டன்பர்க் அறிக்கையின் தாக்கத்தால் கிட்டத்தட்ட 7% வரை அதானி குடும்பத்தின் பங்குகள் சரிந்தாலும் முந்தைய அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளைப் போல பெரிதாக இல்லை. நிப்டி 20 புள்ளிகள் மட்டுமே குறைந்து வர்த்தகம் நிறைவடைந்தது. காலையில் வர்த்தகம் தொடங்கியவுடன் வேகமான சரிவை கண்ட நிப்டி பின்னர் சுதாரித்துக் கொண்டது. அதானி குழுமத்தில் உள்ள நிறுவனங்களில் அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அம்புஜா சிமெண்ட் ஆகிய நிறுவன பங்குகளை தவிர்த்து மற்றவை சரிவுடனேயே முடிவடைந்தன. பங்குச் சந்தைகளில் ஏற்ற இறக்கங்களுக்கு பல காரணிகள் உள்ளன என்றும் ஹிண்டன்பர்க் அறிக்கை மட்டும் காரணமல்ல என்றும் பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் தெரிவித்துள்ளார். ஃபைனான்ஷியல் ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெருசு இல்லை. ஒரு 50 கோடி ரூபாய்லாம் ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் ஸ்கேம் கிடையாது. இது மாரல், அதாவது இவங்க ஒரு செபி சேர்பர்சனாக இருக்கிறவங்க, இவங்க இந்தியாவில் முதலீடு பண்ணாமல் ஏன் அங்கே முதலீடு பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு மாரலி வேணால் இது தப்புன்னு சொல்லாமல் தவிர ஃபைனான்ஷியலாக ஒன்றும் பெருசாக இது கிடையாது. ஒரு 50 கோடி ரூபாய் ஒரு இஷ்யூ எப்படி ஒரு பங்குச்சந்தைங்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி இப்போ மார்க்கெட் கேப் இருக்கிற இடத்துல ஒரு 50 கோடி எப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க முடியும். இப்போ இது ஃபைனான்ஷியல் ஸ்கேம் கிடையாது. பட் இவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க அதானி கூட லிங்கில் இருக்கிறதுனால இவங்க அதானி குழுமத்து மேலே சரியான நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படின்றாங்க. அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிற கம்பெனி மேலே யார் புகார் கொடுத்தாலுமே பெருசாலாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த அதானியோட குற்றச்சாட்டு ஒன்று பெருசாக எடுத்துக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அதை தான் மார்க்கெட்டை நிரூபிச்சிருக்குது. 25 வருட செபி வரலாற்றில் இதுவரை IAS அதிகாரிகள், அரசு துறை பொருளாதார நிபுணர்களே செபி தலைமை பதவியில் இருந்துள்ளனர். அதன் தலைவரான முதல் வெளிநபர் மாதவி என்னும் நிலையில் அவரது கணவர் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் என்பதோடு பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருந்தவர் என்று பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்தியன் சிட்டிசன் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபாரின் எடிட்டர் இருந்ததுக்கு பெரிய லெவலில் எதிர்ப்பு தெரிவித்தது இன்றைக்கி இருக்கிற மாநிலம் கட்சி, அன்றைக்கி இருந்த எதிர்கட்சி. இப்போ இந்தியாவிலேயே ஒரு பெரிய ரெகுலேட்டரோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபாரினர் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி தான் வந்திருக்கு. அடுத்தது அவர் பல கம்பெனிக்கு கன்சல்டண்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி என்னன்னு கேட்பாங்க. அந்த கம்பெனி லிஸ்ட்டெல்லாம் வெளில வரணும். இன்னொரு விஷயம், நீங்கள் அதானியை பற்றி மட்டும்தான் கேட்குறீங்க. பிளாக்ஸ்டோன்கிற கம்பெனி சுமார் $500 மில்லியன் இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் விற்று பணத்தை எடுத்திருக்காங்க. அவர் அந்த கம்பெனிக்கு அட்வைசராக இருந்திருக்காங்க. மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த டிசிஷனை நான் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. எடுத்தாங்களா இல்லையாங்கிறத கேட்பாங்க. மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க லெட்டரில் அஹூஜா அப்படிங்கிற பேரை நம்பி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த அனில் அஹூஜா எல்லா அதானி கம்பெனிலையும் டைரக்டராக இருந்தவர். ஸோ அதனால் அதானிக்கும் அந்த ஃபண்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் கேட்பாங்க. செபி தலைவர் அளித்துள்ள விளக்கங்கள் பல புதிய கேள்விகளை எழுப்புவதாக ஹிண்டன்பர்க் கருதுகிறது. அதானி குழுமத்திற்கு தொடர்பு உள்ள ஒரு நிறுவனத்தில் மாதவி புரி-புட்ச் மற்றும் அவரது கணவர் முதலீடு செய்தனர் என்பது ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டாகும். மேலும் பல குற்றச்சாட்டுகளை ஹிண்டன்பர்க் கூறியுள்ள நிலையில் இந்த தகவல்கள் ஏற்கனவே வெளிப்படைத்தன்மையுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகள் செபி தலைவர் பதவிக்கு தான் வருவதற்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்தவை என்றும் மாதவி புரி-புட்ச் விளக்கமளித்துள்ளார்.